ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பர்கர் தான் செய்ய போகிறோம். வாங்க பர்கர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம். மசித்த உருளைக்கிழங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காணும். பாருங்கள், 4 உருண்டை பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது தோசைக்கல் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும், ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம். இப்போது பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு இது ஸ்டஃபிங் இதில் வச்சிடலாம். சிம்மில் இருக்கட்டும், லைட்டாக வேகட்டும். ஒவ்வொரு சைடு வந்துச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கல்லில். அது கூடவே கொஞ்சம் இப்போ இந்த பர்கரை இப்படி உள்ட்டா போட்டு சூடு பண்ணணும். லைட்டாக சூடு பண்ணால் போதும். சூடாயிடுச்சு, இதை இப்போ வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு சைடில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இதில் வச்சிடலாம். அதுக்கு மேலே ஒரு சீஸே இதுக்கு மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு டொமேட்டோ, ஒரு ஆனியன், வெங்காயம். இப்போ இதுக்கு மேலே க்ரீன் சட்னி, இதில் ஒரு சைடில் க்ரீன் சட்னி வச்சுக்கலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும்.
இந்த பர்கர் பன் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும். அதை வாங்கி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக அமுல் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பர்கர் எடுத்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக சூடு பண்ணியாச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அழகான பர்கர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.